இன்னைக்கு சூப்பரான சுவையான வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக பால் ஊற்றி அது கூடவே கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும் அரிசி மாவு. அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஸ்வீட் சாஸ் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். அது நிறம் மாறுற அளவுக்கு கைவிடாமல் கிண்டி விட்டுருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா இது தீஞ்சிருச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிரும். நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு உடனே மாற்றிக்கணும், இல்லைன்னா கெட்டி பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம முன்னாடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டில் 3 முட்டையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது ஸ்வீட் சாஸ் செஞ்சு வச்சுருந்த பாத்திரத்தில் இதை அப்படியே ஊற்றி வேக வச்சு, இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு ஸ்டாண்டு வச்சு நம்ம வேக வச்சு எடுத்தால் ஒரு 1/2 hour இல்லை ஒரு 1 hour அது எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு பொறுத்து நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா சூப்பரான சுவையான அரிசி மாவு புட்டிங் ரெடி ஆகிடும். வீட்டில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இதுன்னு சொல்லிட்டு